அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையில நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். பிபிஎம்ஏ ஜீரோ ஜோன் லாஸ் செட்டப்ல. ஸோ அந்த வீடியோட எண்டில் ஒரு நான் லைவ் ட்ரேடிங் எடுத்திருந்தேன். ஸோ பிபிஎம்ஏ பிடிசி யூஎஸ்டியில் 1 hour டைம் ஃப்ரேமில் ஜீரோ ஜோன் லாஸ் செட்டப் பேஸ் பண்ணி நான் என்ட்ரி எடுத்துட்டேன். ஸோ நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஜீரோ லாஸ் இந்த ஏரியா பேசிக்கலா எப்போ வருமா ஒரு எக்ஸ்ட்ரீம் எம்ஹெச்வி மொமெண்டம் ரீஎன்ட்ரி அதுக்கப்புறம் இந்த ஜீரோ ஜோன் லாஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ஹெச்வி மொமெண்டம் ரீஎன்ட்ரி இந்த இடத்துல பேசிக்கலாக இந்த ரீஜியன் எதை மெயின்டைன் பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு மிடில் பேண்டு இந்த 50 EMAக்கு கிராஸ் பண்ணி மேலே போகணும். அதே மாதிரி இந்த 50 EMA லோ பாலிங்கர் பேண்டுக்குள்ளே இருக்கணும். அது ஒரு ரீஜியன் மாதிரி அப்படியே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கும். ஸோ எப்படி போகும்னாக்க உங்களுக்கு இந்த மாதிரி போகும். இது மிட் பிபி இல்லை நிறையா இதில் ரிவர்ஸ் ஆயிடுச்சு இமீடியட்டாக. பட் உங்களுக்கு மூவிங் இப்படி அப் ட்ரெண்டில் போகல இப்படியே கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். ஸோ இது மிட் பிபி. ஸோ இந்த ஜோன் இப்படியே கண்டினியூஸாக போயிட்டுருக்கும். இது அப்பர் பிபி, இது மிட் பிபி, இது 50 EMA, இது லோ பாலிங் பேண்ட். ஸோ இதோட கலரை சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, இப்போ தெரியுதா? ஸோ உங்களுக்கு இந்த மிட் பிபி வந்து 50 EMAக்கு மேலே கட் ஆகி போயிட்டே இருக்கும் இந்த மாதிரி. ஸோ இதோட கலரையும் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இப்படி தான் உங்களுக்கு ஜீரோ ஜோன் லாஸ். அதே மாதிரி இந்த 50 EMA லோ பாலிங்கர் பேண்டுக்கு எபோலே இருக்கும். ஸோ இங்கே கிராஸ் ஆகிடுச்சு. நான் இங்கே மார்னிங் என்ட்ரி எடுத்திருந்தேன் 1:1 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில். ஆக்சுவலாக நான் இங்கே புக் பண்ண மறந்துட்டேன். பட் மறுபடியும் கொஞ்சம் கீழே இறங்கி வரல இங்கே நான் புக் பண்ணிட்டேன். இருந்தாலும் நல்ல ப்ராஃபிட் தான். பட் இது கொஞ்சம் அக்யூரசி நல்லா இருக்கும் ஜீரோ ஜோன் லாஸ் செட்டப்பில் என்ட்ரி எடுத்திங்கன்னா. பேசிக்காக இது எப்போ ஃபார்ம் ஆகுனா ஒரு எக்ஸ்ட்ரீம் எம்ஹெச்வி மொமெண்டம் ரீஎன்ட்ரி அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஜோன் ஃபார்ம் ஆகும். இந்த ஜோனுக்குள்ளே நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னாக்கா இது இப்படியே போயிட்டே இருக்கும். நமக்கு இப்படி கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே போகும், கீழே வந்துட்டு மறுபடியும் போகும். பட் இந்த பேர் போதான்னு தெரியல. நான் இதில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். பட் உங்களுக்கு நிறையா இது 1 hour டைம் ஃப்ரேம்னால நான் என்ட்ரிக்காண்டி எடுத்தேன். பட் நீங்கள் டெய்லி 4 hour டைம் ஃப்ரேம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக நிறையா என்ட்ரி கிடைக்கும். ஸோ ஓகே, இங்கே பாருங்க. ஸோ இது 4 hour டைம் ஃப்ரேமில் இது மிட் பிபி, இது டாப் பிபி, இது லோ பிபி. இங்கே வந்து மிட் பிபி இது செல் செட்டப்புக்கு சொல்கிறேன். இந்த மிட் பிபி 50 EMA கீழே கட் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த 50 EMA அப்பர் பாலிங்கர் பேண்டுக்கு கீழே இருக்கு. இதுலேருந்து இந்த ஜோன் இந்த பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சிலேயே போயிரு. இதுலேருந்து இந்த ஜோன் வரைனா உங்களுக்கு வந்து ஜீரோ ஜோன் லாங் செட்டப். இப்போ எங்கே பாட்டத்தில் என்ட்ரி எக்ஸ்ட்ரீம் உள்ளதோ அடுத்த என்ட்ரி நீங்கள் எடுக்காதீங்க. ஏன்னா எப்போ பாட்டத்தில் எக்ஸ்ட்ரீம் உள்ளதோ அது கொஞ்சம் ஹையர் ரிஸ்க்கு. ஸோ இங்கே கட் ஆயிருக்கு, இங்கே எக்ஸ்ட்ரீம் உள்ளலை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே என்ட்ரி எடுத்திங்கன்னா கீழே வந்திருக்கும். ஸோ இங்கே எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் ஆயிடுச்சு. இங்கே நீங்கள் எடுக்காதீங்க. எங்கெங்கே எக்ஸ்ட்ரீம் இல்லையோ அங்கே எடுங்க, அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அப்படியே இங்கே அடுத்த மூவ் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஜீரோ ஜோன் லாஸ் செட்டப் ஃபார்ம் ஆயிருக்கு. இதுலேருந்து இந்த 50 EMA மிடில் பேண்டு 50 EMA கீழே வந்துருச்சு. அதே மாதிரி 50 EMA அப்பர் பேண்டுக்குள்ளேயே இருக்குது. ஸோ இதுலேருந்து இதுவரையும் ஜீரோ ஜோன் லாஸ் செட்டப்பு. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே எடுத்து இங்கே ஹிட் ஆகிருக்கு. பட் இங்கே எக்ஸ்ட்ரீம் இருக்கனால இந்த செட்டப் எடுக்க வேணாம். பட் இங்கே எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் ஆகலை. ஸோ அதனால நம்ம இந்த என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ நான் ஏன் எக்ஸ்ட்ரீமில் எடுக்க வேணாம்னு சொல்கிறேன்னா எக்ஸ்ட்ரீம் அடித்து எம்ஹெச்விலேருந்து அப்படியே மேலே போனாலும் போயிடும். அதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கீழே எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் ஆகலை. ஸோ இங்கே எடுத்திருந்தீங்கன்னா இது கொஞ்சம் ஒரு என்ட்ரி பர்ஃபெக்டாக எடுத்துக்கலாம். ஸோ அஃப்கோர்ஸ் நான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸும் வரும். பட் நீங்கள் ஓவராலாக இந்த செட்டப் நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள், இதுலேருந்து இதுவரை ஜீரோ ஜோன் லாஸ். ஸோ நீங்கள் இப்போ என்ட்ரி எங்கே எடுத்துக்கலாம்னா
இங்கே கட் ஆயிருக்கு. ஸோ இங்கே என்ட்ரி எடுத்துருக்கலாம் ஒரு என்ட்ரி. ஸோ இங்கே கூட என்ட்ரி எடுத்துக்கலாம். இதுலேருந்து இதுவரை மூவ் ஆயிருக்கு, இதுலேருந்து மூவ் ஆயிருக்கு. இப்போ பை செட்டப் பார்த்தீங்கன்னாக்கா பை செட்டப் அவ்வளோ கிளியராக இல்லை. நம்ம ஸோ இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க. இங்கே கிராஸ் ஆயிருக்கு. ஸோ இதுலேருந்து இதுவரையும் ஜோன் 0 லாஸ். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், மொமெண்டம் இங்கே ரீஎன்ட்ரி எடுத்துருக்கலாம். இதுவரையும் போயிருக்கு. அதே மாதிரி இங்கே மொமெண்டம் இங்கே ரீஎன்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இங்கே எடுத்துருக்கலாம். அது மாதிரி நல்லா 0 ஜோன் லாஸில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அக்யூரேஷன் இங்கே பாருங்கள் கம்ப்ளீட்டாக பை செட்டப். ஸோ இது பை கிடையாது. இந்த மிட் ஓகே, இது பை செட்டப். இந்த மிட் பிபி இந்த 50 மேலே போயிடுச்சு. அதே மாதிரி இந்த 50 பாட்டம் பாலிங்கர் பேண்ட்குள்ளேயே இருக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே போயிருக்கு. இதுலேருந்து ஸோ இங்கே கிராஸ் ஆயிருக்கு. இங்கேருந்து இங்கே வெளியே வந்திருக்கு. இது வரையும் 0 ஜோன் லாஸ் தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், அடுத்து மொமெண்டம் ரீஎன்ட்ரி எடுக்கலாம். இங்கே மொமெண்டம் இங்கே ரீஎன்ட்ரி, இங்கே ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இங்கே மொமெண்டம் இங்கே ரீஎன்ட்ரி, இங்கே ரெண்டாவது என்ட்ரி எடுத்துக்கலாம். இந்த ஜோன் இது பிரேக் ஆயிடுச்சுன்னா இந்த 0 ஜோன் லாஸ்லேருந்து வெளியே வந்துச்சு. நீங்கள் அதுக்கு மேலே என்ட்ரி எடுக்காதீங்க, அது கொஞ்சம் ரிஸ்க்கு. ஸோ இங்கே பாருங்க 0 ஜோன் லாஸ். இங்கே மொமெண்டம் 0, இங்கே ரீஎன்ட்ரி மேலே போயிடுச்சு. அப்படியே அடுத்து இங்கே மூவ் பண்ணலாம் 4 ஹவர். இப்போ நம்ம ஒரு சேஞ்ச்காண்டி டெய்லி டைம் ஃப்ரேம் போய் பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்கள் கிளியராக இருக்குது. இங்கே வந்து இப்படி மிட் பிபி 50 இதுலேருந்து இதுவரை 0 ஜோன் லாஸு. ஸோ இங்கே கட் ஆயிடுச்சு, அதனால் வேண்டாம். அந்த ஜோனு ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எடுக்கலாம். இங்கே பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்குது என்ட்ரி. இதுலேருந்து இதுவரை 0 ஜோன். ஸோ இங்கே மொமெண்டம் இங்கே ரீஎன்ட்ரி. உங்கள் என்ட்ரி இங்கே எடுத்துருக்கணும், இங்கே இருக்கணும். இந்த ரீஎன்ட்ரி எடுத்திங்கன்னா இங்கே அப்படியே போயிடும். ஸோ எக்ஸாம்பிள் வேறு ஒரு பேர் எடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் எதுனா ஏயுடி கனடா எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள் இதுலேருந்து இதுவரை 0 ஜோன். இங்கே ஒரு மொமெண்டம், இங்கே ஒரு என்ட்ரி, இங்கே எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் இதுலேருந்து ஃபுல்லாக இது எபோ டாப் பாலிங் பேண்டு கீழே தான் ட்ரைவ் ஆகுது. அதே மாதிரி 50 மிடில் பேண்டு 50 கீழே இருக்குது. அப்போ இதுலேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக 0 ஜோன் லாஸ் தான். அந்த செட்டப் தான். ஒவ்வொரு ரீஎன்ட்ரி எடுக்கலாம். இங்கே மொமெண்டம் இங்கே ரீஎன்ட்ரி. ஸோ இங்கே மொமெண்டம் இங்கே ரீஎன்ட்ரி எடுத்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இங்கே கூட எடுத்திருந்தாலும் திருப்பி யூட்டர்ன் போட்டு வந்துச்சு. அதை அந்த 3 டைம் ஃப்ரேமில் செகண்ட் டைம் ஃப்ரேம் தேர்ட் டைம் ஃப்ரேம் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள் இதுலேருந்து இதுவரை 0 ஜோன் லாஸ் செட்டப்பு. ஸோ இங்கே மொமெண்டம் கிளியர் மொமெண்டம், இங்கே ரீஎன்ட்ரி இதுவரையும் போயிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பிரேக் ஆகிருக்கு. இதுலேருந்து இங்கே வரையும் 0 ஜோன் லாஸ் செட்டப் தான். இங்கே பிரேக் ஆகிருக்கு. ஸோ இதுலேருந்து டாப் பாலிங்கர் பேண்டை இங்கே கட் பண்ணியிருக்கு. இது வரை விட்டுருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கிளியர் இங்கே பிரேக் ஆகிருக்கு. கிளியர் மொமெண்டம், கிளியர் ரீஎன்ட்ரி இங்கே எடுத்துக்கலாம். நீங்கள் அழகாக பர்ஃபெக்டாக பாருங்கள் எவ்வளோ தூரம் பர்சன்டேஜ் வந்திருக்குன்னு. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த பிபிஎம்மில் 0 ஜோன் லாஸ் செட்டப்பில் ட்ரை பண்ணுங்கள். நல்லா அக்யூரசி தருது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.